நீங்க டைரக்ட் பண்ண படங்கள்லயே விச் ஒன் டு யூ லவ் த மோஸ்ட்? என் பையன் மனோஜ் இருக்கான், என் பொண்ணு ஜனனி இருக்கா. பையனை லவ் பண்ணுறியா டாக்டரை லவ் பண்ணுறியான்னு கேட்டால் ரெண்டும் நான் பெற்ற பிள்ளைங்க. ஐ லவ் போத். நான் படைத்த எல்லாமே எக்ஸப்ட் ஒரே ஒரு படம் விருப்பம் இல்லாமல் நான் பண்ண படம் வாலிபமே வா. அவர் ஒரு கோபத்தில் காதல் ஓவியம் தோல்வியானதுனால அவர் அற்புதமான படத்தை தூக்க அடிச்சிட்டிங்கல்ல. பிரமாதம், மியூசிக் பிரமாதமாக இருக்கு, ஆர்ட் ஃபிலிம் ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்தேன் காதல் ஓவியம். அது போன கோபத்தில் உங்களுக்கு லேகியம் விற்கிற கதை தாண்டா சரியாக வரும்னு ஆடியன்ஸோட கோச்சு. அதே ஐ மீன் உங்க அலைகள் ஓவியத்தில் பேர் வச்சே பண்ணீங்க கார்த்திக் ராதா. கார்த்திக் ராதா போட்டு இந்த மாதிரி லேகியம் விற்கிற கதை ஆண்மை இதை பற்றி ஒன்று, அது நான் சொல்லக்கூடாத கதை. கோச்சிட்டு ஆடியன்ஸோட கோச்சு என்ன பண்ணேன், கோச்சிட்டு பண்ணேன். அது ஒரு படம் தான் எனக்கு பிடிக்காத படம், பாக்கி எல்லா படங்களும் நான் நேசித்தேன். பட் உங்க பிள்ளைங்களே செல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாரும் சொல்கிறது இன்னைக்கு வரைக்கும் முதல் மரியாதை சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அலைகள் தேசம். ஒரு யூத் இருக்கும், ஒரு பிராமின் பாய், ஒரு கேர்ள், லவ்வை ரொம்ப இதாக சொல்லியிருப்பேன். அது அதில் வந்து ஒரு கிறிஸ்டின், ஒரு பிராமின், வெரி இதான விஷயம். அது ரொம்ப ரிஸ்கானது. இப்போலாம் எடுக்க முடியாது, எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒன்று கிறிஸ்டின் சண்டைக்கு வருவாங்கல்ல. அதெல்லாம் முஸ்லீமாக வச்சுருந்தேன் அந்த பொண்ணை, கிறிஸ்டின் போனேன். அப்புறம் அன்றைக்கி மினிஸ்டர் காளிமுத்துவன் என் கூட டிஸ்கஷன் வந்திருந்தார். அப்போ தயவுசெய்து இதை மட்டும் தூக்கிடுங்க, வேறு என்ன வேணாலும் வைங்க, டோன்ட் டச் த முஸ்லீம். இது அதில் தான் மாற்றினேன். இல்லை அது ஒரு முஸ்லீம் கேர்ள், அந்த பரதா தூக்குறதெல்லாம் வச்சுருந்தேன். அந்த இவ சில்க் சுமிதாவில் புருஷன் ஹட்டுக்கு போயிட்டு வருவான், உனக்கு மட்டும் இல்லை கற்பு எல்லாருக்கும் இருக்கு, நான் என்னத்துக்கு இனிமேல் பர்தா போகணும்னு பர்தாவை தூக்கிடுவோம். அப்படி ரெகுலேஷனாக வச்சுருந்தேன். அவர் மந்திரி சொன்னார், பாரதி வேலை. அதில் ஆக்சுவலி ஒரு ஒரு பாட்டில் நீங்கள் சொல்கிற லவ் அப்படியே இருக்கு. விழியில் விழுந்து இதயம் கடந்து உயிரில் கலந்த உயிரே. ஸோ அது வந்து பட் அது வந்து எனக்கு எப்பவுமே தோணியிருக்கு, இது நீங்கள் என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்கிறீங்களா? பிகாஸ் முதல்ல விழியில் நம்ம பார்க்குறோம்ல, ஸோ விழியில் விழுந்து அப்புறம் இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அது 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 வந்து எனக்கு ரொம்ப இது சொந்தக்காரன் வைரமுத்து, அவனை தவிர யாரு சிச்சுவேஷன் சொன்னேன். 2 பேர் இப்படி இருக்காங்க கடற்கரையில், உடனே எழுதினான் கலந்த உறவே இரவும் பகலும் ரசிக்குள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. மெசேஜ், இரவும் பகலும் ரசிக்குள்ளும் அந்தி பொழுதில் வந்து உயிரை எனக்கு தந்து விடு. ரொம்ப கவி பேரரசுக்கு தான் அந்த கிரெடிட், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஸோ இன்னொரு லவ் கொஸ்டின், அவர் உங்களுக்கு எழுதின பாடல்களில் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், முதல்ல உங்கள் படத்தில் ஒரு பாட்டு வருது, பொன்மாலை பொழுது. யார் கவிஞர்னு உங்களுக்கு தெரியாது, திடீர்னு அதை பார்க்குறீங்க, உங்கள் ரியாக்ஷன் என்ன? கவி பேரரசு, நான் வந்து இது அந்த கதையை நான் நிறையா சொல்லிட்டேன். ஸ்லோனுக்கு லொக்கேஷனுக்கு வேண்டி போயிருக்கேன். நிறமாறாத பூக்களை ஸ்லோனில் எடுக்கிறதா ஒரு பிளான் இருந்தது எனக்கு அப்போ. அதுக்கப்புறம் தான் இங்கே எடுத்தேன் ஊட்டியில் வச்சு. அதுக்காக நான் பிறப்பிடும் போது உபால்டுன்னு ஒரு பெரிய ஓவியன் இங்கே இருந்தான். அவன் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான், ஒல்லியா, என்னென்ன பாட்டெல்லாம் எழுவார், கவிஞர். எல்லாருக்கும் தான் ஆசை இருக்குது அப்படின்னு. அந்த ஆள் ஒரு புத்தகம் கொடுத்தான், திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படின்னு. அது கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான், முடிந்தால் என்னை பயன்படுத்தி கேட்டிருக்கேன், முடிந்தால் என்னை திமுரு சார், ஒரு கவிஞன் சான்செட் வரும்னு இவ்வளவு திமுறா அப்படின்னு யோசித்தேன். அது அவனுடைய வித்த கர்வம். நான் ஃப்ளைட்டில் போகும்போது பிறட்டுறேன், மேற்கு தொடர்ச்சி மலை, என்னுடைய நதி, மஞ்சள் ஆறு, என்னென்னமோ வருது, இவன் யார் எந்த ஊருக்காரன் தெரியலையே அப்படின்னு நினச்சி மறுபடியும் கம்போசிங்க உட்காரான். அப்போ தான் இளையராஜா யாராவது புதுசாக போடுவேன் கண்ணாசன் எழுதிட்டுருக்கார் அது வரைக்கும். அதுக்கப்புறம் மருதகாசி எழுதினார்.
சோமு எழுதுனாங்க. பட் வேறு புதுசாக யாராவது கொண்டாடலாம் அப்படின்னு தான். நான் ஒரு கவிஞன் சொல்கிறேன், யார் இது வர சொல்கிறேன்னு. ஏன்னா அப்போ இவர் வந்து மொழிபெயர்ப்பு துறையில் இருக்கார். யார்? கவிஞர். அரசு ஒரு ஃபோன் போட்டு நம்பர் போட்டு வர சொன்னேன். அவனையா கூப்பிட்டு வந்து என் கழுத்தை இருக்காதுன்ட்டான். யார்? இளையராஜா. நீ பாரு. வந்தார். இது சந்தத்துக்கு பாட்டு எழுதுனேன், சும்மா எழுதுறது இல்லைன்ட்டான். நீங்கள் கொடுங்க நான் பார்க்குறேன்ட்டார் கவிஞர். நன்னா 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 இதுக்கு எழுதணும். இது சந்தம். இந்த சந்தத்துக்கு நீங்கள் பாட்டு எழுதணுன்னு ஒரு செகண்ட் தான் இருங்க. ஒரு பேப்பர் வாங்கிட்டு போனால் வந்தான். இப்படி வாங்கி இப்படி வச்சோம். பொன் மாலை பொழுது அப்படி உட்காருது சந்தத்தில். கொஞ்சம் வெளியே இருக்கியான்ட்டான். சரி ஏதோ சொல்ல போகிறான்னு நான் நினச்சா, ஐயோ பயங்கரமான கவிங்க அவன். நான் கூட என்னமோ நினச்சேன், பெரிய யானையெல்லாம் கவித்திருவேன்னா. அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பழியுது. இன்றைக்கி அவங்க 2 பேருக்கு 1000 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட்டு அப்படி அறிமுகப்படுத்தணும் வைரமுத்தை. ஸோ அவரோட ஒரு லிரிக் நீங்கள் லவ் பண்ண ரொம்ப நேசித்த ஒரு லிரிக்? இது நீங்களே சொன்னீங்களே, வெளியில் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை. இதை நினச்சவே பார்க்க முடியாது. அப்படி உருக்கி எடுத்துருது. அதை நிறைய அவனுடைய எந்த பகுதியை எடுத்தாலும் சார் கவிஞர் அவன் எழுதிய புத்தகத்தை பரட்டுங்க, ஒவ்வொரு பக்கம் அர்த்தம் உள்ள பக்கம் மாறும். எதை ஒரு வரி கூட வீணாகாது. அது பாடலாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும். சச் அ கிரேட் மேன். வைரமுத்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அசட் தமிழுக்கு.